மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. கோச்சாரத்தில் ஜென்மத்தில் சனி, அட்டமத்தில் சனி, இந்த ரெண்டும் கொஞ்சம் வலுவான நெகட்டிவான அமைப்புங்க. அது இருந்தாலே நீங்கள் என்ன ஆண்டு பலன், என்ன வருட பலன், எந்த பயிற்சி பலன் எப்படி பண்ணாலும் வேலைக்காகாது பெருசாக, சரிங்களா? இருந்தாலும் குருவின் தயவால், கேதுவின் தயவால் சில நன்மைகளை இந்த ஆண்டு பெறுவாங்க. அதில் என்னென்னங்கிறத முதல்ல பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற மீனராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற ஆண்டு. ரெண்டாவது, இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கு நல்ல வேலையாக கிடைக்குமா? அது இல்லை, வேலை கிடைக்கும். சிறப்பான வேலை, சூப்பரான வேலை, பிடிச்ச வேலை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான காலகட்டம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் காதல் வெற்றி பெறும். சில கசப்பான அனுபவங்களுக்கு பிறகு காதல் வெற்றி பெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமானது ஒரு நற்காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைகளோட வளர்ச்சி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதை கண்டு மனமகிழ்ச்சி பெறுவீர்கள், சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு. வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற வெளியிட முயற்சிகளுக்கும் இந்த காலகட்டம் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்புகளில் உண்டு. தாராளமாக முயற்சியுங்கள். வெளியிடங்கள் போயிட்டு வேலை பார்க்கறது, வெளியிடங்கள் போய் படிக்கிறது அதற்கு சிறப்பானதாக அமைகிறது. உயர்கல்வி அப்படின்னு வரும்போது உயர்கல்வியில் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடியது மாதிரியான காலகட்டம். அதை சொல்லிட்டு குறிப்பாக வெளியிடங்கள் போய் படிக்கிறதுக்கு மிக மேன்மையாக இருக்குது. உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாக அமைகிறது. அதே போல் தொட்ட எந்த விஷயம் மந்தத்தன்மை இருந்தாலும் வெற்றியை தரும். ஆனால் கொஞ்சம் சில சிரமங்களுக்கு பிறகு தரும். அதை நம்ம சிரமத்தை பெருசு பண்ணாமல் பார்க்கணும், சரிங்களா? இல்லத்தரசிகளை பொறுத்த மட்டிலும் ஆபரண சேர்க்கைகளுக்கான வாய்ப்பு இந்த ஆண்டு மிக மிக சிறப்பானதாக உண்டு. இவ்வளோதாங்க. இந்த இடங்கள் தான் உங்களுக்கு நான் நன்மைன்னு சொல்ல முடியும். ஆனால் கவனமாக இருக்கணுங்கிறது எல்லா இடங்கள்லையுமே கவனமாக இருக்கணும். ஏன்னா ஜென்மத்துக்குள்ளே சனி இருக்கார், ஜென்ம ராசிக்குள்ளே மீனத்தில், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட், உடல் நிலையில் அப்பப்போ ஏதாச்சும் ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் மே மாதம் வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படி இப்படின்னு எதையாச்சும் ஒன்று சொல்லி கை வலிக்குது, கால் வலிக்குது, மூக்கு வலிக்குதுன்னு ஏதாச்சும் ஒரு உடல்நிலை தொந்தரவுகள். இது போனால் அது வந்துடுச்சு, அது போச்சு இது வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ உடல் நிலையில் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் மந்தமாக இருப்பீங்க. ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி முடிக்க வேண்டியதாக இருக்கும், பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த சோம்பல் தன்மையினால், இந்த அசால்ட்டாக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மந்தம் அசால்ட்டாக இருக்கிற தன்மையினால் நிறைய நல்ல வாய்ப்புகளை இழப்பீர்கள். அப்போ அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிடணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக உடல் நிலையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பப்போ தொந்தரவுகள் ஏற்படும். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும், மந்தத்தன்மையை குறைக்கணும். இது ரெண்டும் முக்கியம். உத்தியோகம், பொருளாதாரம்னு வரும்போது ஏதோ வேலை இருக்கும், வருமானம் மூடும், அவ்வளோதானே தவிர ரொம்ப சூப்பரு, வருமானம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இருக்கிற வருமானத்தை எடுத்துக்கிட்டு அழகாக நீங்கள் நகர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. அதுவே பெரிய விஷயமா இருக்கும், சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நகரணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிடுங்க, சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம். ஆனால் கவனமாக இருக்கணும், சரிங்களா? உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. எந்த ஒரு செயல் செய்தாலும் சிந்தித்து செயல்படணும். பொருளாதார ரீதியாக அதிக முதலீடுகள் போடுற மாதிரி எதையும் செய்து விடாதீர்கள் எனது அருமை அன்பர்களே. ஏன்னா இந்த ஆண்டு விரயம், செலவு, கடன் ஓடும். அது கொஞ்சம் பார்த்துருந்துங்க. உங்களுடைய வீண் குழப்பத்தினால தான் நிறைய முடிவுகளை முன்னுக்கு பின் முரணாக எடுத்து மாட்டிக்கிடுவீங்க. உறவுகள்லையும் அதனால தான் உங்களுக்கு தொந்தரவுகள் வரும். ஸோ உறவுகள் இடையில், தொழில் செய்கின்ற இடங்களில், பொருளாதாரத்தில், ஆரோக்கியத்தில், இந்த 4 இடங்களிலும் மிக கவனத்தோடு நடக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மீனத்திற்கு இந்த காலகட்டம். ஆக இதில் ரொம்ப எச்சரிக்கையாக நகருங்க. தேவையில்லாமல் எதுவும் முதலீடுகள் பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, முன்னின்று ஜவாப் ஜாமீன் போட்டு பிறர்கிட்ட பணம் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது நண்பர்களே. அப்படி நின்னீங்கன்னா நீங்கள் தான் மாட்டிக்கிடுவீங்க. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. மற்றபடி இந்த ஆண்டு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற ஆண்டு, சூப்பர்னு சொல்கிற ஆண்டில் கவனமாக இருந்துக்கிடணும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.